வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எனக்கும் பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. படிக்கிறப்ப எல்லாம் சின்ன பிள்ளை ஆகிட்டோமோங்கிற ஒரு சந்தோஷம் வருது. இப்போ ஹாரி பாட்டர் பார்க்குறப்ப குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமோ அது மாதிரி விக்ரமாதித்தன் கதை படிக்கிறப்ப இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை என்னென்னா, எப்பயும் போல் அந்த போஜ மன்னன் படியேற போனால் பதுமை சிரிச்சிட்டு, ஏறப்படாது, எங்கள் மன்னர் மாதிரி உனக்கு திறமை உண்டான்னு கேட்குது. சொல்லுங்கிறான். அப்போ அது சொல்ல ஆரம்பிக்குது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடாறு மாதம் கிளம்புறதுக்கு முதல்ல விக்ரமாதித்தன் வேதாளத்தை கூப்பிட்டு, நீ போய் இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு வா, ஏதாவது அதிசயம் இருந்தால் சொல்லு, அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த வேதாளம் போயிட்டு வருது. போயிட்டு வந்து மன்னன்ட்ட சொல்லுது, விக்ரமாதித்த மன்னரே, நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாபுரி என்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திலே சொரூபன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு ஒரு மகள். அவள் அழகிலும் அறிவிலும் மிகுந்தவள். அவள் பேர் சர்க்குணவதி. இப்படி இருக்கும்போது இந்த மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு நாள் வேட்டைக்கு போனான். போனபோது அங்கிருந்த ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவருடைய மனைவி நீராட போகிற போது பார்த்துட்டு அவள் மேலே காமம் கொள்கிறான். அவள் சொல்கிறா, நான் முனிவருடைய மனைவி, மாற்றான் மனைவி, நீ அரசன் இதை செய்யக்கூடாதுங்கிறா. அவளை பலாத்காரம் செய்ய முற்பட்ட உடனே அவள் சாபம் கொடுத்துட்றான். ஒரு மன்னன் தவறு செய்தால் இந்த நாடு எப்படி பாதிக்கப்படும்னு தெரிஞ்சுக்கோ. உன் நாட்டு மக்கள் அனைவரும், நீ உள்பட, இரவிலே விழித்திருப்பீர்கள், பகலில் பிணம் போல கிடப்பீர்கள்னு சாபம் கொடுத்துட்டா. அதே போல் அந்த ஊர் முழுக்க அப்படித்தான் இருக்குது. இப்போ இந்த சூழல் நடந்துக்கிட்டு இருக்க போது, ஒரு நாள் இரவு நேரத்தில் இந்த சர்க்குணவதி தன்னுடைய அரண்மனையினுடைய அந்தப்புறத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ ஆகாய மார்க்கமாக வந்த ஒரு அசுரன், ஒரு அரக்கன், அவளை அப்படி தூக்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த நகரம் இப்படி இருக்குது, அங்கே இளவரசியும் இல்லை. சொல்லிச்சு வேதாளம். யார்கிட்ட? விக்ரமாதித்தன்ட்ட. விக்ரமாதித்தன் உடனே இங்கேருந்து புறப்பட்டு வழக்கப்படி காளியை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு போகிறான். போன உடனே அந்த ஊர் பூரா சுற்றி பார்த்தான். பகலும் இரவும் எப்படி இருக்குன்னு பார்த்தான். பிறகு காளி கோயிலுக்கு போனான். காளி, இப்படி ஒரு சாபம் இந்த மக்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நீ ஏதாவது செய்து அவர்களை காப்பாற்றக்கூடாதா? அந்த காளி சொன்ன வார்த்தை நல்லா இருக்கு. மரத்தில் ஏறினால் இறங்கித்தான் ஆக வேண்டும், போட்ட இடத்தில் தான் தேட வேண்டும் சொல்லிட்டு சாமி மறைஞ்சிருச்சு. போட்ட இடத்தில் தான் தேட வேண்டும், மரத்தில் ஏறினா இறங்க வேண்டும். விக்ரமாதித்தனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் நேராக என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த முனிவருடைய மனைவி சாபம் கொடுத்தாள் இல்லையா, அவருடைய ஆசிரமத்தை நோக்கி போனான். ஒரு தொண்டு கிழவன் மாதிரி போனான். வேதாளத்தை சொல்லி அக்கினி குண்டத்தை ஏற்பாடு சொன்னான். நெருப்பு, அதை சுற்றி வர தொடங்கினான் தள்ளாடிக்கிட்டே. அந்த மனைவி பார்த்தா, முனிவருடைய மனைவி. பெரியவரை, என்ன செய்கிறீர்கள்? அம்மா, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒரே மகள், அவளை நான் நல்லா வளர்த்து இந்த நாட்டில் கட்டி கொடுத்துருந்தேன். நல்லா தான் இருந்தா. ஆனால் அவள் வந்த நேரம் பார்த்து அங்கே ஏதோ ஒரு சாபம் ஏற்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னையும் என்னுடைய மகளையும் திட்ட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, வாக்கப்பட்டு வந்த நேரத்தில் தான் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தோடனே, இது காரணமாக அவருடைய கணவன் இறந்து போனால், என்னுடைய மகள் இறந்து போனால், என்னுடைய சுற்றத்தார்கள் இறந்து போனாங்க, நான் இருந்து என்னம்மா செய்ய போகிறேன், நான் சாக போகிறேன். உடனே அவள் தடுத்து, கவலைப்படாத, அந்த நகரம் அப்படி ஆனதுக்கு காரணம் உன் மகள் இல்லை, நான் கொடுத்த சாபந்தான். அந்த மன்னன் செய்த தப்புனால் அப்படி ஆகிப்போச்சு. நான் அந்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறான். உடனே சாபத்தை திரும்ப பெற்றுக்கிட்ட உடனே விக்ரமாதித்தன் மீண்டும் சுய வடிவம் எடுத்து அங்கே போகிறான். போன உடனே எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஆனால் அரசனும் அரசியும் மட்டும் கவலைப்படுறாங்க, மகளை காணோம் அப்படின்னு. உடனே வேதாளத்தில் ஏறி அவள் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவளை பார்த்து, என்னம்மா ஏன் இப்படி இருக்கேன்னு, இந்த அசுரன் தூக்கிட்டு வந்துட்டான், சரி இவனை வீழ்த்தணுமே. இல்லை, இவனை வீழ்த்த முடியாது, இவன் ரொம்ப வல்லமை பெற்றவன் அவள் சொல்கிறா. விக்ரமாதித்தன் சொல்கிறா, எப்படிப்பட்டவனுக்கும் வீழ்ச்சி உண்டு, கவலைப்படாத, நீ அவனுக்கு திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வது போல் நடிச்சுட்டு அவனுடைய உயிர்நிலை எங்கே இருக்குன்னு கேளு அப்படின்னா. அவள் எப்படிப்பட்ட அறிவாளின்னா, அந்த அசுரன் தூக்கிட்டு வந்த போதே அவனுக்கு ஒரு தடை போட்டு வச்சுருந்தா. எப்படின்னா, நான் ஒரு விரதம் இருக்கிறேன், 3 ஆண்டு விரதத்தில் 3 மாதம்தான் பாக்கி இருக்குது, அதுக்குள்ளே நீ என்னை தொட்டேன்னா உனக்கு தலை வெடிச்சு போகும்,
3 மாதம் முடிய போகுதுன்னு சொல்கிறான். அதே போல் அவனும் விலகி நிற்கிறான். அன்றைக்கு காலையில் என்ன பண்ணான், விக்ரமாதித்தனை சந்தித்த பிறகு அவள் போய் அரக்கனை கூப்பிட்டு, என்னுடைய விரதம் முடிய போகுது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நான் உன்னை நம்பி வந்துட்டேன், நீ திடீர்னு செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அவன் சிரிச்சா, என்னை எவனுமே கொல்ல முடியாது. அதை எப்படி சொல்கிற? உனக்குன்னு ஒரு உயிர்நிலை இருக்கும்ல, அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னா அவன் சொன்னான், நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை, இருந்தாலும் உனக்கு சொல்கிறேன். இங்கேருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குது. அந்த பொய்கைக்குள்ளே ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமையினுடைய வயிற்றில் ஒரு புழு இருக்குது. அந்த புழுவோட தலையில் தான் என்னுடைய உயிர்நிலை இருக்குது. புழுவோட தலையை வெட்டிட்டா நான் இறந்து போவேன். சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம திருமணத்துக்கு தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அவன் சந்தோஷத்தில் ஓடிட்டான். விக்ரமாதித்தன் இந்த புறம் கேட்டான், வேதாளத்தை கூட்டிகிட்டு போனான். அந்த மல்லிகார்ஜுன மலையை அடைந்து அங்கே இருக்க விநாயகரை வணங்கி ஈசானிய குகையில் மூலையில் இருந்த அந்த பொய்கையில் இருந்த அந்த ஆமையை கண்டு அதை கொன்று அதன் வயிற்றில் இருந்த புழுவை எடுத்து அதை கையில் எடுத்து கொண்டு வந்து அதனுடைய தலையை வெட்டி வீழ்த்த அசுரன் அரக்கன் அந்த இடத்துலையே உருண்டு விழுந்து செத்து போனான். பிறகு அந்த பெண்மணியை கூட்டிக் கொண்டு அந்த நகரத்து மன்னனிடத்தில் ஒப்படைத்த போது ஒரு அந்தணன் வந்து, நான் ஏழை, கல்வி கற்றவன், திருமணம் செய்ய வழியில்லை என்று சொன்னவுடன் விக்ரமாதித்தன் சொன்னான், இந்த அந்தணனுக்கே உன்னுடைய மகளை திருமணம் செய்து தர வேண்டும் என்று சொல்ல அவ்வாறே ஏற்றுக்கொண்டு இந்த திருமணம் நிகழ்ந்தது. அந்த நாடும் பிழைத்தது, மக்களும் நன்றாக இருந்தார்கள். விக்ரமாதித்தன் மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு வந்தான். இந்த கதையை சொல்லிவிட்டு, வெற்றி பெறுவது மட்டுமில்லை, வெற்றியை பகிர்ந்து கொள்வதும் எங்களுடைய மன்னருக்கு வழக்கம். அதன்படி வீரத்திலும் விவேகத்திலும் கொடையிலும் என் மன்னரே சிறந்தவர் என்று சொன்னவுடன் அதை கேட்டுக்கொண்டு அவன் திரும்பி வந்தான். மறுநாள் அவன் எப்படி படியிலே செல்லுகிறான், பதுமை என்ன சொல்லுகிறது என்று பார்க்க இருக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.